ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் மாஸ் தமிழச்சி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சேனல் நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா நீங்கள் தம்ப்நெயில்ல ஒரு பக்கம் மட்டும் ஷேடோ வர வைக்கிறீங்க, ஒரு பக்கம் மட்டும் ஷேடோ வர வைக்கிறீங்க, அது எப்படி, என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வர வைக்கிறது அப்படின்னு. பேசிக்காக எல்லாருமே pixellab தான் யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் 90% பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ pixellabல எப்படி அந்த மாதிரி ஷேடோ வர வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதிகமாக பாலிமர் நியூஸ் ப்ளஸ் நிறைய சேனல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிமர் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷேடோவாக இருக்கும், ஒரு பக்கம் ஃபோட்டோவாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் எழுத்தாக இருக்கும். இந்த வீடியோட தமிழில் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மற்ற சேனல்கள் நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நிறையா ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணுற சேனலில் எப்படி அப்படிங்கிறத உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு டீட்டெயில்ஸ் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் ஒரு சேனலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறமா அந்த ஆட் பார்த்துட்டு ஃப்ரீ ப்ரமோஷன் பார்த்துட்டு அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்டினியூவாக எப்படி அந்த ஷேடோ வர வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நானே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு தான் அப்புறமா இந்த ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி ஷேடோலாம் வர வச்சு ஏன்னா கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், செம்மையாக இருக்கும், செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி ஷேடோ வர வச்சோம்னா. நான் உங்கள் சகோதரி. என்னோட யூடியூப் சேனல் நேம் லைஃப் டைம் எக்ஸ்ப்ளோர். இந்த சேனலில் நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு துபாய் சுற்றி பார்க்குற ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் துபாயில் என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம், என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்கும், எங்கெங்கே ஷாப்பிங் பண்ணலாம், எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக துபாயை சுற்றி பார்க்கலான்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா pixellabவை ஓப்பன் பண்ணிக்கணும். pixellabவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் pixellab. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை டெலிட் கொடுத்துடணும். டெலிட் கொடுத்துட்டு கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கா, இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்னா அந்த கஸ்டம் இல்லை, இது கஸ்டம், வேறு இங்கிலீஷ் கஸ்டம். ஓகே, அதை கொடுத்துட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போ யூடியூப் தம்ப்நெயில் சைஸுக்கு அந்த சைஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இந்த இடத்துல உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கேலரியில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த ஃபோட்டோ வரும். ஸோ அந்த ஃபோட்டோவை நம்ம கொடுத்துட்றோம். இப்போ டிக் மார்க்கை கொடுத்துட்றோம். இந்த ஃபோட்டோவை ஃபுல் சைஸுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, ஃபுல் சைஸுக்கு அந்த தம்ப்நெயில் சைஸுக்கு இப்போ கொண்டு வந்து வச்சாச்சு. தம்ப்நெயில் சைஸுக்கு கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, இதை ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதில் கலர்னு ஆப்ஷன் இருக்கும். கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். எனபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம். எனபிள்னு கொடுத்தோம்னா கலர் ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். அதில் கிராடியன்ட் அப்படிங்கிறத கீழே உள்ள ஆப்ஷனை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு கலரை நம்ம கொடுத்துட்றோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ஷேடோ வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். நமக்கு கருப்பு தான் தேவை அப்படின்னா கருப்பை கரெக்டாக எந்த அளவுக்கு ஷேடோ வரணுமோ, எந்த பக்கம் ஷேடோ வரணுமோ அது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தேவை, இல்லை இந்த பக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் வேணுமோ அதை வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் இப்படி இருந்தால் போதும். ஸோ நான் இப்போ ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு தேவையான அந்த கலர் வந்துருச்சு. இப்போ கலரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சிகப்பு கலர் வேணும். சிகப்பு கலர் இப்போ நம்ம வச்சாச்சு. ஓகேன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி சிகப்பு கலர் வந்துடும். மறுபடியும் ஓகேன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக சிகப்பாக வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் மெத்தட், அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு என்னென்ன எழுதணுமோ டெக்ஸ்ட்டை எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அதே மாதிரி உங்கள் சேனலில் ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் சேனலில் ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.